போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீனிக்ஸ் அகாடமியின் வெற்றிக்கணி குரூப் 2 தேர்வு தொடர் தான் பார்க்க போறோம். இந்த வெற்றிக்கணி தேர்வு தொடர் என்னன்னு பார்த்தோன்னா, குரூப் 2 தேர்வுக்கான முதல்நிலை தேர்வுக்கான 15 தேர்வு நடைபெறும். அதில் முதலாவதான தேர்வுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தான் பார்க்க போறோம். இதற்கான பாடத்திட்டம் முதலாவதாக பார்த்துடலாம். தேர்வு 1க்கான பாடத்திட்டம் தமிழ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 6ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய பாட புத்தகத்திலிருந்து 100 வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். ஆங்கிலத்துல 6 மற்றும் 7ஆம் வகுப்பு ஆங்கிலத்துல 6 மற்றும் 7ஆம் வகுப்பிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். பொது அறிவுன்னு பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு. இதுல இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பினுடைய முகவுரை, அரசியலமைப்பினுடைய முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். அதுக்கு அடுத்ததாக குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ். இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கணிதம் எடுத்துக்கிட்டோம்னா எண் வரிசை தொடர் நிரப்புதல், அதாவது பெருக்கு தொடர் மற்றும் கூட்டுத்தொடர். அது மட்டும் இல்லாமல் மிசிமா மற்றும் மீபோவா, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில பார்த்தோம்னா சீரியஸ் கம்ப்ளீஷன் ஏபிஜிபியும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா நடப்பு நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பர் 2023ஆம் ஆண்டுக்கான ஒரு மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இப்ப நம்ம தமிழுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரலாம். முதலாவது வினா, 2ஆம் உலகப்போர் சமயத்தில் முத்துராமலிங்கர் எங்கு உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் உலகப்போர் காலகட்டத்தில் சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா தாமோ சிறைச்சாலையில் தான் அவரை சிறையில் அடைச்சிருப்பாங்க. தாமோ சிறைச்சாலை எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கு. மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் தாமோ சிறைச்சாலை இருக்கு. இங்கதான் அவர் சிறையில் அடைச்சிருப்பாங்க. பின் விடுதலை செய்யப்பட்டிருப்பார். காமராஜர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது அவரை கைது செஞ்சு எங்க அடைச்சிருப்பாங்கன்னா அலிப்பூர் சிறையில் தான். காமராஜர் 2 ஆண்டுகள் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். பின் விடுதலை செஞ்சிருப்பாங்க அவரை. அடுத்தது வினாயன் 2, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 6 வகைப்படும். அந்த 6 வகை என்னன்னு பார்த்துருவோம். முதலாவது நெடில் தொடர் குற்றியலுகரம், 2வது ஆயுத தொடர் குற்றியலுகரம், 3வது உயிர் தொடர் குற்றியலுகரம், 4 மென்தொடர் குற்றியலுகரம், 5 இடைத்தொடர் குற்றியலுகரம் மற்றும் 6வதாக இருக்கிறது தான் வன்தொடர் குற்றியலுகரம். இந்த 6 தான் குற்றியலுகரத்தினுடைய வகை. சரியான விடை ஆப்ஷன் சீல இருக்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 2க்கு. அடுத்தது வினாயன் 3, பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. பொக்கிஷம், பொக்கிஷம்னா என்னன்னா பொருத்தணும்னா நம்மளுக்கு செல்வம். அடுத்தது சாஸ்தி, இது மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு குறிக்கும். சிங்காரம்னா அழகு. இது 4த்தையும் பொருத்தணும்னா 2, 3, 4, 1 தான் நம்மளுக்கு சரியான விடை. ஆப்ஷன் சீல இருக்கிறது தான் 2, 3, 4, 1 வினாயன் 3க்கான சரியான விடை. அடுத்தது வினாயன் 4, கீழ்கண்டவற்றில் சரியான சொற்றொடர் காண்கன்னு கொடுத்திருக்காங்க. கீழே கொடுத்துக்கிறதுல எது சரியான சொற்றொடர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சீல இருக்கிறது தான் சரியான விடை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இதுதான் சரியான சொற்றொடர். ஆப்ஷன் சீல இருக்கிறது தான் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க சொற்றொடர்ல. வினாயன் 4க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 5, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இழையாது என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இழையாது. சரியான விடை என்னன்னா நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் பாடின பாடல் தான் இந்த வரி. பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இழையாது. நம்மளை போற்றலனா கூட அவர் யாரையும் இகழ மாட்டாருன்றாரு நாமக்கல் கவிஞர் தான். இவர் எங்க பிறந்தாருன்னா நாமக்கல் மாவட்டத்துல எல்லாம் மோகனூரில் பிறந்தார். மோகனூர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் என்னன்னா மோகனூர், நாமக்கல் மாவட்டம். தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவரும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் எழுதின பிற நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா இவர் எழுதின நூல்கள்ல சங்கொலி, மலைக்கல்லான், நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இதெல்லாம் இவர் எழுதினது தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 5க்கு ஆப்ஷன் டி தான். அடுத்தது வினாயன் 6, மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றது யாருன்னு கேட்கறாங்க. மணிமேகலையை மணிப்பல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றது யாருன்னா மணிமேகலா தெய்வம். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய மணிமேகலா தெய்வம் தான் மணிப்பல்லவத்தீவுக்கு அழைத்து சென்றிருப்பாங்க. இந்த மணிமேகலை யாருன்னு பார்த்தோம்னா கோவலன் மாதவிக்கு மகளாக பிறந்தவள் தான் இந்த மணிமேகலை. கோவலன் மாதவி, கோவலன் மாதவி இணையருக்கு மகளாக பிறந்திருப்பாங்க மணிமேகலை. இந்த மணிமேகலை ஒரு பௌத்த துறவி. இந்த மணிமேகலை அற வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் 7 ஆதிரை கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க தான் அச்சய பாத்திரத்துல அன்னமிட்டவள், உணவிட்டவங்க தான். அச்சய பாத்திரத்தில்
உணவிட்டவங்க யாருன்னா ஆதிரை. உணவு இட்டாள். இந்த சுதமதி யாருன்னா மணிமேகலினுடைய தோழி. மணிமேகலினுடைய தோழி தான், நம்பகமான தோழி தான் இந்த சுதமதின்றவங்க. ஏற்கனவே பார்த்தோம் மணிமேகலினுடைய பெற்றோர் தான் கோவலன் மாதவி. மாதவியினுடைய தாயார் யாருன்னு பார்த்தோம்னா சித்ராபதி. அவங்க தான் மாதவியினுடைய தாய். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் மணிமேகலை மணிப்பல்லவத்திற்கு அழைத்து சென்றது கேட்டிருக்காங்க. மணிமேகலா தேவன் தான் மணிப்பல்லவத்திற்கு அழைத்து சென்றிருப்பாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மணிமேகலையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார் தான் இவர் எழுதியிருப்பாரு மணிமேகலைய. அடுத்தது வினாயன் 7. கூற்று 1, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவைன்னு சொல்றாங்க. அது சரிதான். சிறகை அடிக்காம கடலையும் தாண்டி பறக்கக்கூடியதான் அந்த கப்பல் பறவை. கூற்று 1 சரிதான். இரண்டாவது கூற்று, இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும்ன்றாங்க. அதுவும் சரிதான். 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையே இறங்காமல் பறக்கும் இந்த கப்பல் பறவைங்கிறது. அப்ப நம்மளுக்கு ரெண்டுமே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரியானதான். ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 7க்கு. அடுத்தது வினாயன் 8 பார்ப்போம். நடுவு நின்று நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டும் நூல் எதுன்னு கேட்கறாங்க. நடுவு நின்று நன்னெஞ்சினோர்னா வணிகத்தில் நடுவுநிலையுடன் செயல்படுபவர்கள் தான் இந்த வணிகர்கள். அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலை என்ற நூலை சொல்லியிருப்பாங்க. இந்த பட்டினப்பாலை நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் எழுதியிருப்பாரு. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரன் கண்ணனார் இவரால் எழுதப்பட்டதான் இந்த பட்டினப்பாலை என்ற நூல். 10 பாட்டு நூல்கள் ஒன்றுதான் இந்த பட்டினப்பாலை. ஆசிரியர் தான் நம்ம பார்த்திருக்கோம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நடுவு நின்று நன்னெஞ்சினோருங்கிறது வணிகத்தில் நடுநிலையுடன் செயல்படுவது தான், வணிகத்தில் ஈடுபடுவது. அடுத்தது வினாயன் 9. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் இவ்வரி எந்நூலில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 9க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய நற்றினையில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. நற்றினை ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. இந்த உமனர் என்பவர் யாருன்னா உப்பு வணிகம் செய்பவர் தான். உப்பு வணிகம் செய்பவர்கள் தான் உமனர் என்பார்கள். உப்பு வணிகர் உமனர். வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி, அதாவது நெல்லு கொடுத்து உப்பு வாங்க வணிகம் செய்வாங்க. அதாவது நெல்லுக்கு உப்பு வணிகம் செய்ததுதான் இந்த நற்றினையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை. இந்த நற்றினை என்ற நூல் என்னன்னா 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் நற்றினை. எவ்வளவு பேர் பாடியிருப்பாங்கன்னா 225 புலவர்களால் பாடப்பட்டதான் இந்த நற்றினை 400 பாடல்கள். நற்றினை 400 என்று அழைக்கக்கூடிய நூலை 225 புலவர்கள் பாடியிருப்பாங்க. குறுந்தொகை 400 என்று அழைக்கலாம். இது 205 புலவர்களால் பாடப்பட்டவங்க. 400 பாடல் 205 புலவர்கள் பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 400 பாடல்களை 205 பேர் பாடியிருப்பாங்க. நாலடியார் சமண முனிவர்கள் என்பவரால் பாடப்பட்டதான். அதை தொகுத்தவர் தான் பதுமனார். அடுத்தது வினாயன் 10. மணிமேகலையின் தாய் யாருன்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலையுடைய தாய் தான் மாதவி. கோவலன் மாதவிக்கு மகளாக பிறந்தவள் தான் மணிமேகலை. இவங்க நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னா தாய் தான் கேட்டிருக்காங்க. மாதவி தான் தாய். மணிமேகலை நூலின் ஆசிரியருமே பார்த்திருப்போம். சீத்தலை சாத்தனார் என்பவரால் இயற்றப்பட்டதான் அந்த மணிமேகலை காப்பியம்ங்கிறது. 50 காப்பியங்கள் ஒன்றுதான் இந்த மணிமேகலை காப்பியங்கிறது. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது கேட்டாங்கன்னா இந்த மணிமேகலை தான். மணிமேகலை நூல் ஒரு சமய காப்பியம் தான். பௌத்த காப்பியம் சொல்லுவோம். பௌத்த சமயத்தை பற்றி குறிப்பிடப்படுவதால் இது பௌத்த காப்பியம் மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை காப்பியம் தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 11. வினாயன் 11 கூற்று 1 பார்ப்போம். கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகைன்றாங்க. அது சரிதான். கன்னி என்பது 2 அடியில் பாடப்படக்கூடிய பாடல் வகை தான் கன்னின்னு சொல்றோம். அடுத்து இரண்டாவது கூற்று பார்ப்போம். பராபர கன்னி என்னும் நூல் தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுகிறதுன்றாங்க. பராபர கன்னியில தாயுமானவருடைய பாடல்கள் தான் தமிழ் மொழியினுடைய உபநிடதம். தாயுமானவனுடைய பாடல் தாயமானவருடைய பாடல் தான் தமிழ் மொழியுடைய உபநிடதம் என்று போற்றப்படுகிறது. அப்ப கூற்று 2 தவறு. இங்க பராபர கண்ணின்னு கொடுத்துருக்காங்க. தாயுமானவர் பாடல் தான் வரணும். அப்ப நம்ம சரியான விடை என்னன்னா கூற்று 1 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் பில தான் இருக்கு. வினாயன் 11க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 12. வேலு நாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்னு கேக்குறாங்க. திண்டுக்கல் கோட்டையில் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வேலு நாச்சியார் எப்ப பிறந்தாங்கன்னு பார்த்தோம்னா 1730 பிறந்திருப்பாங்க. வேலு நாச்சியார் யாருக்கு பிறந்தாங்கன்னா ராமநாதபுரம் பகுதி ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதிக்கும் செக்கந்தி முத்தாத்தாளுக்கும் மகளாக பிறந்தவர் தான். ஒரே பெண் மகள் தான் வேலு நாச்சியார். இவங்க சிவகங்கை ஆண்ட முத்து வடுகநாதர் மனம் முடிச்சிருப்பாங்க. சிவகங்கை ஆட்சி செய்தவர் யாருன்னா முத்து வடுகநாதர். வேலு நாச்சியாரனுடைய கணவர் முத்து வடுகநாதர்.
இவர் தான் திருமணம் செஞ்சிருப்பாங்க. இவங்க முத்துவடுகநாதருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் நடைபெற்றிருங்க. அப்பனா 1772 காளையார் கோவில் போர், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் என்ற இடத்துல போர் நடைபெற்றிருக்கும். இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்ப முத்துவடுகநாதர் இதுல போர்ல வீர மரணம் அடைகிறார். இதுல இருந்து இவங்க தப்பித்து சென்று திண்டுக்கல் பகுதி ஆட்சி செய்தவர் தான் கோபால் நாயக்கர். கோபால் நாயக்கனுடைய கோட்டையில் தான் அவங்க 8 ஆண்டுகள் தங்கியிருந்திருப்பாங்க வேலுநாச்சியார். சிவகங்கை மீட்க வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் 1780 தான் இவங்க சிவகங்கை மீட்டிருப்பாங்க வேலுநாச்சியார். சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு 1780. அடுத்ததா இவங்களுக்கு வேலுநாச்சியாருக்கு ஒரே ஒரு பெண் மகள் வந்திருப்பாங்க. அவன் தான் வெள்ளச்சி நாச்சியார். இவங்க 1970 வெள்ளச்சி நாச்சியார் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. வெள்ளச்சி நாச்சியார். அடுத்ததா 1796 வேலுநாச்சியார் இயற்கை எழுதியிருப்பாங்க. வேலுநாச்சியார் மறைவு 1796. நமக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 12க்கு திண்டுக்கல் தான். திண்டுக்கல் கோட்டைக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தா அந்த கோபால் நாயக்கர் தான் இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு தலைவர். அடுத்தது திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தவர் தான் கோபால் நாயக்கர். அடுத்தது விநாயகன் 13. 13வது நாள் காந்தியடிகள் முதல் முறை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல மறுப்பு தெரிவித்தது ஏன்னு கேக்குறாங்க. கோவிலுக்குள் செல்ல மறுப்பு தெரிவித்தது ஏன்னு பார்த்தோம்னா, கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாதால் தான் அவரும் வரல. அனைவருமே கோவிலுக்குள் செல்ல அனுமதி இருந்தால் நானும் வரேன் அப்படின்ட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. நமக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் 7 இருக்கிறது தான் சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே கோவிலுக்குள் செல்ல அனுமதி இருந்ததை இவர் எதிர்த்திருந்திருப்பாரு காந்தியடிகள். அடுத்து விநாயகன் 14. கூற்று 1 பெயர் சொல்லியும் வினை சொல்லியும் சார்ந்து வராத சொல் இடைச்சொல் ஆகும் கொடுத்திருக்காங்க. விநாயகன் 14வது கொஸ்டினுக்கு கூற்று 1 தவறு. வரும் சொல்னு வரணும், இங்க வராத சொல்னு கொடுத்திருக்காங்க. அதால கூற்று 1 தவறு. இரண்டாவது கூற்று பார்ப்போம். இடைச்சொல் தனித்து இயங்காதுன்றாங்க. கரெக்ட் தான். இடைச்சொல்லுங்கிறது தனித்து இயங்காது. அதாவது இடைச்சொல் நம்ம எதை சொல்றோம்னா மற்றும், மற்று, இதெல்லாம் நம்ம இடைச்சொல்லா தான் பயன்படுத்தும். இது தனித்து இயங்காது. அது சரிதான். கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் பில இருக்கிறதா நமக்கு சரியான விடை விநாயகன் 14. அடுத்தது விநாயகன் 15. ஊவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. என் சரிதம் தான் ஊவே சாமியுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். ஆப்ஷன் சில இருக்கிறது தான் சரியான விடை. என் கதைங்கிறது யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தான். அதாவது சுயசரிதை நூல் இல்ல வாழ்க்கை வரலாற்று நூல்னு சொல்லலாம். இது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் என் கதைங்கிறது. இந்த மலைக்கல்லனும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதினது தான். அடுத்து எனது போராட்டம் என்ற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தான் எனது போராட்டம். எனது போராட்டம் என்பது சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா என் சரிதம் தான். ஊவே சாமிநாத ஐயரனுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 16. நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்கறாங்க. பதுமனார் என்ற சமண முனிவரால் தொகுக்கப்பட்டதான் நாலடியார். குட்டி திருக்குறள் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா நாலடியார் தான். குட்டி திருக்குறள்னு சொல்லுவோம். குட்டி திருக்குறள். இதுக்கு 4 அடி 400 என்ற பெயரும் உண்டு. இது குட்டி திருக்குறள் ஏன்னு சொல்றாங்கன்னா திருக்குறளை போன்றே இது அறக்கருத்துக்களை கூற வல்லது. திருக்குறள்ல 133 அதிகாரம் இருக்கும். இந்த நாலடியார் 40 அதிகாரங்களை கொண்டதான் நாலடியார். 40 அதிகாரம் 400 பாடல்களை கொண்டது. இதுலயும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பால் இருக்கும். 400 பாடல். நாலடியாரை ஏற்றியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சமண முனிவர்கள் ஏற்றிருப்பாங்க. இதை தொகுத்தவர் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பதுமனார். இவரும் ஒரு சமண முனிவர் தான். பதுமனார் என்ற சமண முனிவரால் ஏற்றப்பட்டதான் அது தொகுக்கப்பட்டதான் நாலடியார் என்ற நூல். கனி மேதாவியர் என்பவர் எந்த நூலை எழுதியிருப்பார் பார்த்தோன்னா ஏலாதி என்ற நூலை எழுதினவர் கனி மேதாவியார். ஏலாதி என்ற நூல். அடுத்தது விநாயகன் 17. பொறுத்துக்கு கொடுத்திருக்காங்க பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷா யாருன்னா ஆங்கில கவிஞர். பெர்னாட் ஷா என்பவர் யாருன்னா ஆங்கில கவிஞர். பெர்னாட் ஷா என்பவர் யாருன்னா ஆங்கில நாடக ஆசிரியர் தான் பெர்னாட் ஷா.
ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னாட்ஷா சொல்றோம். தென்னகத்தின் பெர்னாட்ஷான்னு யாரை சொல்றோம்னா அறிஞர் அண்ணாவை சொல்லுவோம். தமிழகத்தின் பெர்னாட்ஷானா மு வரதராஜனார். நம்மளுக்கு என்ன கேட்டாங்க, வெறும் பெர்னாட்ஷா தான், ஆங்கில நாடக ஆசிரியர் தான் பெர்னாட்ஷா. அடுத்தது டால்ஸ்டாய், இவர் யாருன்னா ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் தான் டால்ஸ்டாய். மில்டன், இவர் தான் ஆங்கில கவிஞர், மில்டன் என்பவர் தான் ஆங்கில கவிஞர். அடுத்து பிளேட்டோ, பிளேட்டோங்கிற என்பவர் கிரேக்க சிந்தனையாளர் தான் பிளேட்டோ. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 4, 1, 2, 3 தான் நம்மளுக்கு வினாயன் 17க்கான சரியான விடை. அடுத்தது வினாயன் 18. உவே சாமிநாதர் அவர்களின் நினைவாக நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு தான் அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க உவே சாமிநாதருக்கு ஒன்றிய அரசு. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை நம்மளுக்கு வினாயன் 18க்கு. அடுத்தது வினாயன் 19. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் அணின்னு கேட்டிருக்காங்க. உள்ளது உள்ளபடியே அப்படியே கூறுறது என்ன அணின்னு பார்த்தோம்னா தன்மை நவிற்சி அணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேருக்கு இயல்பு நவிற்சி அணி என்ற பெயரும் உண்டு. இதுக்கு என்ன பேருன்னா இன்னொரு பேர் வந்து இயல்பு நவிற்சி அணி என்பர். இயல்பு நவிற்சி அணி. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது தன்மை நவிற்சி அணி மற்றும் அல்லது இயல்பு நவிற்சி அணி என்றும் கூறுவர். அடுத்தது வினாயன் 20. கூற்று 1. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும்ன்றாங்க. சரிதான். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர், ஊர், இது உயிரெழுத்து, இதுக்கு முன்னாடி ஓர் என்ற வார்த்தை பயன்படுத்தணும், அது சரிதான். அடுத்தது 2வது கூற்று 2. உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும்ன்றாங்க. அது சரிதான். ஒரு மாவட்டம், உதாரணம் பார்த்தோன்னா ஒரு மாவட்டம், இத மாங்கிறது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை பயன்படுத்தணும், அதுவும் சரிதான். அப்ப 2 கூற்றுமே சரிதான். நம்ம சரியான விடை என்னன்னா கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை வினாயன் 20க்கு. வினாயன் 21. இனிய உளவாக எண்ணாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இக்குறளில் பயின்று வரும் அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த தற்றுன்னு வந்திருக்கு, அதனால இது வந்து ஓமை அணி தான். ஓம உருவுகள் பயின்று வந்ததால இது வந்து ஓமை அணின்னு சொல்றோம். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா இனிய சொற்கள் இருக்கும்போது கடிஞ்சொற்கள் பேசுவது தவறுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த திருக்குறளுக்கான விளக்கம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஓமை அணி தான். ஓம உருவுகள் பயின்று வந்திருக்கு. ஓம உருவுகள் என்னன்னு பார்ப்போம். இந்த உருவுகள் பயின்று வந்தாலே இது ஓமை அணி தான். போல, போன்ற, போன்று, அற்று, தற்று, மான, ஒப்ப, புறைய, அன்ன, இன்ன, இந்த மாதிரியான உருவுகள்லாம் வந்து ஓம உருவுகள். இந்த உருவுகள் பயின்று வந்துச்சுன்னா நம்ம ஓமை அணின்னு சொல்றோம். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை வினாயன் 21க்கு. அடுத்தது வினாயன் 22 பார்ப்போம். ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க டேஷ் நிறுவனார்னு கேட்டிருக்காங்க. ஞான சபையை நிறுவிருப்பாரு ராமலிங்க அடிகளார். இவர் ராமலிங்க அடிகளார் எங்க பிறந்தார்னு பார்த்தோன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்தார். மருதூர் இதுதான் அவர் பிறந்த ஊர். மருதூர் என்ற சிற்றூரில் பிறந்திருப்பாரு ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர். அருட்பிரகாச வள்ளலார் என்றும் அழைக்கப்படுபவர் தான் ராமலிங்க அடிகளார். இவர் சத்திய ஞான சபையை நிறுவியிருப்பாரு. அறிவு நெறி விளங்க அவர் எதை நிறுவினார்னா சத்திய ஞான சபை. சத்திய தர்மசாலைங்கிறது உணவு கொடுத்திருப்பாரு. உணவு, அதாவது ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கியது சத்திய தர்மசாலை. இது வடலூர்ல நிறுவியிருப்பாரு ராமலிங்க அடிகளார் நிறுவப்பட்டதான் அது. அடுத்தது வினாயன் 23. வள்ளுவர் அடையக்கூடாத பழிகளை அடையவராக யாரை குறிப்பிடுகிறார்னு கேட்கிறாங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 23க்கு ஒழுக்கம் தவறுபவர் தான். வள்ளுவர் அடையக்கூடாத படிகளை அடைவராக யாரை குறிப்பிடுறாருன்னா ஒழுக்கம் தவறுபவர். அதாவது ஒழுக்கமானவர் வந்து நேர்மையானவர், அதாவது மேன்மையடைவர். யார் மேன்மை அடைவாங்கன்னா ஒழுக்கம் உள்ளவர் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் தான் அடையக்கூடாத படிகளை அடைவர், அதாவது ஒழுக்கம் தவறுபவர் தான். நம்ம சரியான விடை ஆப்ஷன் டில தான் இருக்கு. அடுத்தது வினாயன் 24. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி என்பது காவியம். எப்ப பரிசு பெற்றிருக்கணும்? 1968 தமிழ்நாடு அரசனுடைய விருது பெற்றிருக்கும் முடியரசனுடைய காவியமான பூங்கொடி. முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா துரைராசு. துரைராசு தான் முடியரசனுடைய இயற்பெயர். அடுத்தது வினாயன் 25. வினாயன் 25ல கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை எப்பனா 2/10/2000ஆம் ஆண்டு. 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் தான் காமராஜருக்கு மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரியில.
கடற்கரைகள். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 25க்கு. அடுத்தது வினாயன் 26. சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. வினாயன் 26 சரியான தொடர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடியது தான். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் தான் சரியான சொற்றொடர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 26க்கு. அடுத்தது வினாயன் 27 பார்ப்போம். 2 உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 உதடுகள் குவிவதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய உ ஓ. 2 உதடுகள் குவிவதால் பிறக்கக்கூடியது ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய உ ஓ. இந்த 2 எழுத்தம் தான். அடுத்தது ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய ஆ ஆ. இதை பார்த்துருவோம். ஆ ஆ என்பது என்னன்னா இவ்விரண்டு உயிர்களும் வாயை திறந்து ஒழிப்பதனால் பிறக்கின்றன. இந்த ஆ ஆங்கிறது வாயை திறந்தால் ஆகிய பிறக்கக்கூடியது தான் ஆ ஆ. அடுத்ததா இ இ. இந்த எழுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல இருக்குல்ல பாத்தீங்களா. இ இ ஏ ஏ ஐ ஆகிய 5மே பார்த்தோம்னா இந்த 5 எழுத்தும் வாயை திறப்பதனோடு மேல்வாய்ப்பல்லை நா விளிம்பு தொடுவதனால் தோன்றுகின்றன. இதுதான் இந்த இங்கிற எழுத்து. 5 நெடில எழுத்து மட்டும். அடுத்தது பா மா. இந்த 2 எழுத்துக்களை பார்ப்போம். இந்த இப்பு இம்முன்னு கூட சொல்லலாம். மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்துவதால் தோன்றக்கூடியது இப்புங்கிறது எழுத்து. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 27க்கு ஆப்ஷன் டில இருக்கக்கூடியது தான் உ ஓ. இதான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 28. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க என்ற இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய தாராபாரதியின் கவிதைகள் தான். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க தாராபாரதியின் கவிதைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த தாராபாரதியினுடைய இயற்பெயர் என்னன்னா ராதாகிருஷ்ணன் தான். தாராபாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோலை என்னும் சிற்றூரில் பிறந்திருப்பாரு. பிறப்பு எங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க கோலை என்னும் சிற்றூர். விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு போன்ற நூல்கள் அவர் எழுதியிருப்பாரு. இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் தான் கேட்டிருக்காங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. இந்த வரி வந்து தாராபாரதியின் கவிதைகள் தான் இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 29. கீழ்கண்ட பெயரச்சு சொற்களை பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. மல்லிகை. மல்லிகைன்ற பெயர் சொல்லுக்கான இது வந்து பார்த்தோம்னா பொருட்பெயர் மல்லிகைங்கிறது. பள்ளிங்கிறது இடப்பெயர். இதை பொறுத்தணும்னா கிளை என்பது சினைப்பெயர், இனிமை என்பது பண்பு பெயர். இது 4த்தையுமே நம்ம பொறுத்தணும்னா 29வது சரியான விடை ஆப்ஷன் சில தான் இருக்கு. 2 1 4 3. 2 1 4 3 தான் நமக்கு சரியான விடை வினாயன் 29க்கு. அடுத்தது வினாயன் 30. பிரித்து எழுதுக்க கொடுத்திருக்காங்க. பாகற்காய். இந்த பாகற்காய் எப்படி பிரித்து எழுதுனா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்று பிரிச்சு எழுதலாம். அதான் சரியான விடை. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஆப்ஷன் பில இருக்கிறது தான் நமக்கு சரியான விடை வினாயன் 30வதுக்கு. அடுத்தது வினாயன் 31 பார்க்கலாம். பின்வரும் நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி சரியானதை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. அகரவரிசைப்படுத்தணும் பார்த்தோம்னா கோமேதகம், பவளம், மரகதம், முத்து, வைரம். இதான் நவமணிகள் 4. இந்த 4ல இது சரியாக அகரவரிசைப்படுத்தணும். அகரவரிசைப்படி ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் சரியான விடை. கோமேதகம் முதலாவதா வரணும். அடுத்ததா பவளம், மரகதம், முத்து, வைரம். இதான் நமக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் வினாயன் 31க்கு. அடுத்தது வினாயன் 32 பார்ப்போம். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 32வது வினா. சரியான விடை என்னன்னா அகநானூறு தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. என்னன்னா இந்த கரிங்கிறது மிளகு தான் சொல்றாங்க. கரி என்பது எதை குறிக்கணும்? மிளகு. அதாவது பொண்ணுக்கு ஈடாக மிளகு வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. பொண்ணு கொடுத்து மிளகு வாங்கி போயிருக்காங்க யவனர்கள். அதுதான் இந்த அகநானூறுல குறிப்பிடுகிறது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொண்ணு கொடுத்து மிளகு அந்த எடைக்கு ஈடாக வாங்கி சென்றிருப்பாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி தான். அடுத்தது வினாயன் 33. கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க. முதலாவது பார்ப்போம். ஆப்ஷன் ஏல என்ன இருக்குன்னா திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலே பல சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சரிதான். ஆப்ஷன் பி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். சரிதான். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் தான். திருவள்ளுவருடைய காலமா என்ன சொல்றேன்னா கிமு 31 தான் திருவள்ளுவருடைய காலம். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா இதோட தற்போதைய ஆண்டோட 31 கூட்டிக்கணும். தற்போதைய ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 2024. இதை கூட்டினா 2055 தான் தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்தது ஆப்ஷன் சியை பார்ப்போம். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யுள் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவருக்கு உண்டுன்றாங்க. அது சரிதான். இதெல்லாம் அவருக்கான சிறப்பு பெயர்கள் தான். அடுத்தது ஆப்ஷன் டி. திருக்குறள் 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றாங்க. மேற்கணக்குல 14 கீழ்கணக்கு நூல்கள்ல முதலாவதாக இருப்பது எதுனா திருக்குறள் தான். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் திருக்குறள். கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் திருக்குறள். அப்போ இது மட்டும் தான் தவறு. அவனா கேட்டிருக்காங்க தவறானதான் கண்டறி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 33க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது வினாயன் 34.
நெல்லை சு முத்து பணியாற்றாத நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெல்லை சு முத்து பணியாற்றாத நிறுவனம் எதுனா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம் DRDO இதில் மட்டும்தான் ஒரு பணியாற்றல. இந்த விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இது எங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கு, அதில் பணியாற்றிருக்காரு. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோன்னு சொல்லுவோம், பெங்களூரு, இதுலயும் பணியாற்றிருக்காரு. சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டால இருக்கு, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா, இதுலயும் பணியாற்றிருப்பாரு. நான் இதை பணியாற்றாத பார்த்தோம்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம் DRDOல தான் ஒரு பணியாற்றல. நம்மளுக்கு சரியான விட ஆப்ஷன் டி தான். நெல்லை சுமுத்து என்ன நூல் எழுதுவார் பார்த்தோம்னா அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் தான் நெல்லை சுமுத்து. அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியிருப்பார் இவர். புதிய ஆத்திச்சூடி எழுதினவர் தான் பாரதியார். வெறும் ஆத்திச்சூடி ஔவையார் எழுதியிருப்பாங்க. அடுத்தது வினாயன் 34 நமக்கு சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையம் தான். அடுத்தது 35வது பிழையற்ற தொடரை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 35 பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கிறதா பிழையற்ற தொடரா இருக்கு. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார், இதான் சரியானது. அதாவது ஒரு மாவட்டத்தில், மாவட்டம்ங்கிறது இது வந்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தை வரணும், உயிர் எழுத்துக்கு முன் ஓர் என்ற வார்த்தை எழுத்து இடம்பெறணும். இதுதான் சரியான இடம் பெற்றிருக்கு. நம்மளுக்கு ஆப்ஷன் டியில் இருக்கிறதா சரியான விடை. மற்ற ஆப்ஷன்லாம் வந்து மாறி இருக்கும். நம்மளுக்கு சரியான சொற்றொடர் எதுனா பிழையற்ற தொடர் ஆப்ஷன் டி தான். ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். அடுத்தது வினாயன் 36 தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியினுடைய உபநிடதம் எதுனா தாயுமானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியினுடைய உபநிடதம் சொல்றோம். கேடில் எப்பர் கெசவல்லி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் தான் தாயுமானவர். இவர் எழுதின நூல் தான் தமிழ் மொழியினுடைய உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 1452 பாடல்களை கொண்டதான் இந்த தாயுமானவருடைய பாடல்கள். இவர் வந்து திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரும் அரசு கணக்கராக பணியாற்றியிருப்பாரு. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காடுல தான் பிறந்திருப்பாரு. திருமறைக்காடு அங்கதான் பிறந்திருப்பாரு. எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இருக்கு இந்த திருமறைக்காடு. இவருடைய பெற்றோர் தான் கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார். இவருக்கு வந்து ஒரு மனைவி இருந்திருப்பாங்க. யாருன்னா மட்டுவார் குழலி என்ற மனைவியை மணந்தார். அவன் மனைவி பேர் தான் மட்டுவார் குழலி. இவர் வந்து புலமை பெற்ற மொழி எதுன்னு பார்த்தோன்னா தமிழ் வடமொழி ரெண்டுமே புலமை பெற்றவர் தான் தாயுமானவர். தமிழ் வடமொழி, தமிழ் மொழியிலும் புலமை பெற்றவர், வடமொழினா சமஸ்கிருதம், தமிழ் வடமொழி ஆகிய இரண்டு மொழியிலும் புலமை பெற்றவர் தான் தாயுமானவர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 36வது வினாக்கு ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தாயுமானவர் பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படக்கூடியது. அடுத்தது வினாயன் 37வது வினா எதிர்ச்சொற்களை பொறுத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. சொற்களுக்கு எதிர்ச்சொல்லை பொருத்தணும். அணுகுனா எதிர்ச்சொல் கேட்கறாங்க. எதிர்ச்சொல் வந்து விலகுதான் பொருத்தணும். அடுத்தது ஐயம்னா இதற்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் சோர்வு எதிர்ச்சொல் உண்மைனா பொய்மை, இதான் எதிர்ச்சொல். இதை நாளைக்கு நம்ம பொருத்தணும்னா வினாயன் 37வது வினாக்கு ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடியதுதான். 2, 1, 3 நாள் தான் வினாயன் 37க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்தது வினாயன் 38 கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு யார் பாடியிருப்பாங்கன்னா ஔவையார் பாடினது தான். ஔவையார் பாடின நூல் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு. ஔவையார் இயற்றின நூல்கள் என்னன்னு பார்த்தோன்னா ஞானக்குறள் என்ற நூலும் ஔவையார் இயற்றின நூல் தான். ஆத்திச்சூடி, ஞானக்குறள், இதெல்லாம் ஔவையார் இயற்றிய நூல்கள். அடுத்தது வினாயன் 39 கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 1 கவிமணி தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்னு சொல்லியிருக்காங்க. 39வது வினாக்கு முதலாவது கூற்று சரிதான். கூற்று 1 சரி. இரண்டாவது கூற்று பார்ப்போம். 35 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்னு கொடுத்துருக்காங்க. 35 ஆண்டுகள் 36 ஆண்டுகள் தான் பள்ளியில ஆசிரியராக பணியாற்றிருப்பார். அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை 39வது வினாக்கு. அடுத்தது வினாயன் 40 பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் எது கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல்னு கேட்கறாங்க. கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் எதுனா தீர்க்கதரிசி என்ற நூல் தான் மொழிபெயர்த்திருப்பாரு. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. ஆசிய ஜோதிங்கிறது என்னன்னா புத்தருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தான் ஆசிய ஜோதி. த லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தமிழ மொழிபெயர்த்திருப்பார். ஆங்கிலத்திலிருந்து தமிழ மொழிபெயர்த்திருப்பாரு கவிமணி தேசிக விநாயகனாரால் மொழிபெயர்க்கப்பட்டதான் இது ஆசிய ஜோதி. மலைக்கல்லான் இது நாமக்கல் கவிஞர் எழுதின நூல் தான். மலைக்கல்லான் நாமக்கல் கவிஞர் எழுதின நூல். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 40வது வினாவுக்கு ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி தான் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல். அடுத்தது வினாயன் 41
41வது வினாவில் சப்பாத்தி கள்ளி தாழியின் தாவர இலைப்பெயர் கேட்டிருக்காங்க. சப்பாத்தி கள்ளி தாழை இதனுடைய தாவர இலைப்பெயர் தான் கேட்டிருக்காங்க. மடல், தாழை மடல்னு சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி மடல், தாழை இதனுடைய இலைப்பெயர் தான் மடல்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 41க்கு. அடுத்தது வினாயன் 42. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மதுரை தான். மதுரையில, அதாவது காந்தியடிகள் மதுரைக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது மதுரை அருகே இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய நிலத்தில் அரை ஆடையை அணிந்து வேலை செஞ்சிருப்பாங்க. அதை பார்த்து தான் அவருடைய ஆடையில மாற்றம் ஏற்பட்டிருக்கும். எப்பன்னா 1921 செப்டம்பர் மாதம் தான் இந்த ஆடையில் ஏற்பட்ட மாற்றம். காந்தியடிகளுடைய அரை ஆடையில் ஏற்பட்ட மாற்றம்ங்கிறது 1921 செப்டம்பர். சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மதுரை தான். அடுத்தது வினாயன் 43. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். ஜெகன்னா அந்த உலகத்தையே அழிச்சிடுவோன்றாரு பாரதியார் சொன்னதான். ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு கூறியவர் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய பாரதியார். அடுத்தது வினாயன் 44. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 44வது வினாக்கு துரைராசு தான். அதாவது முடியரசனுடைய இயற்பெயர் தான் துரைராசு. இவர் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர். முடியரசனுடைய இயற்பெயர் தான் துரைராசு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. மூவாயா இவர் யாருன்னு பார்த்தா தமிழகத்தின் பெர்னாட்ஷா. தமிழகத்தின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுவர் தான் மு வரதராஜனார். தமிழகத்தின் பெர்னாட்ஷா. தென்னகத்தின் பெர்னாட்ஷா தான் அறிஞர் அண்ணா. பெர்னாட்ஷா என்பவர் யாருன்னா ஆங்கில நாடக ஆசிரியர். அது மாதிரி தென்னகத்தின் பெர்னாட்ஷா யார் சொல்றோம்னா அறிஞர் அண்ணாவை தான் சொல்றோம். அடுத்தது வினாயன் 45. கீழ்கண்ட இணைகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. 45வது வினா. சரியானது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியா இருக்கிறது ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 3 மற்றும் 4 மட்டும் தான் சரியா இருக்கு. இந்த முதலாவது பார்த்தோன்னா இந்த வானம்ங்கிறது எதை குறிக்கும்னா ஆகாயத்தை குறிக்கும். அப்ப இது தவறா இருக்கு. இந்த வானம்ங்கிறது வெடியை குறிக்கும். வான வேடிக்கை சொல்றேன் அந்த வெடி. இந்த பனிங்கிறது குளிர்ச்சி, இது சரியா இருக்கு. இந்த பனினா வேலை பனியை குறிக்கும். அப்போ 3 மற்றும் 4 மட்டும் தான் சரி. ஆப்ஷன் சில தான் நம்மளுக்கு இருக்கு இதுக்கான சரியான விடை. வினாயன் 45க்கு நான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 3 மற்றும் 4 சரி. அடுத்தது வினாயன் 46. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யாருன்னு கேட்கறாங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் தான் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் தான் தனித்தமிழும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. பெருஞ்சித்திரனார் எங்க பிறந்தார்னா சேலம் மாவட்டத்தில் பிறந்திருப்பாரு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவர் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் பெருஞ்சித்திரனார் தான். இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தோன்னா உலகியல் 100. இவர் இயற்றிய நூல்கள் உலகியல் 100, நூறாசிரியம், பாவிய கொத்து, கனிச்சாறு. இந்த கனிச்சாறுங்கிறது 8 தொகுதிகளை கொண்டது. எண்சுவை என்பது, மகபுக வஞ்சி. இது மட்டும் இல்லாமல் பள்ளி பறவைகள். இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகள் தான். பள்ளி பறவைகள் இதெல்லாம் பெருஞ்சித்திரனாருடைய படைப்புகள். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள். அவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தோன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இந்த 3 இதழ்களை நடத்திருப்பாரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது வினாயன் நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா வினாயன் 46க்கு பெருஞ்சித்திரனார் தான் சரியான விடை. தனித்தமிழும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். சாமிநாதர் யாருன்னா தமிழ் பெருங்காவலர் என்றும் அழைக்கப்படுகிறவர் தான் ஊவே சாமிநாதர். அடுத்தது வினாயன் 47 பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 1. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரிதான். சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இரட்டை காப்பியங்கள் தான். சிலப்பதிகாரம் இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் தான் சித்தலை சாத்தனார். இந்த 2 காப்பியங்கள் வந்து இரட்டை காப்பியங்கள் சொல்றோம். அது சரிதான். கூற்று 1. அடுத்தது 2வது கூற்று பார்ப்போம். சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளனன்றாங்க. அதுவும் சரிதான். சிலப்பதிகாரத்தும் 30 காதைகள் தான், மணிமேகலை 30 காதைகளை கொண்டுள்ளதான். அப்ப 47வது வினாக்கு நமக்கு என்னன்னா ரெண்டுமே சரிதான். கூற்று 1, 2 இரண்டும் சரிதான். ஆப்ஷன் சீல தான் இருக்கு. கூற்று 2ம் சரி. அதான் நமக்கு சரியான விடை. வினாயன் 47. அடுத்தது 48வது வினா பார்ப்போம். கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி அழகே அழகுன்னு எதனா நாலடியால தான் இடம்பெற்றிருக்கும் இந்த வரி. கல்வி அழகே அழகுங்கிறது. நாலடியாரை ஏற்றியவர்கள் யாருன்னா சமண முனிவர்கள். சமண முனிவர்களால் ஏற்றப்பட்டதான் அந்த நாலடியார். நாலடி 400 என்ற பெயரும் இதற்கு உண்டு.
நாலடி 400 என்ற பெயர். அது மாதிரி இது வந்து குட்டி திருக்குறள் என்று அழைக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நாலடியார் தான். திருக்குறளை போன்றே 3 அதிகாரங்களை கொண்டது, 3 பால்களானது, அதிகாரங்கள் 40 அதிகாரங்களை கொண்டது. அதனால இது வந்து குட்டி திருக்குறள் சொல்றோம். 40 அதிகாரம் 400 பாடல்களை கொண்டது அந்த நாலடியார். நாலடி 400 என்ற அடைமொழியும் இதற்கு உண்டு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா விநாயகன் 48 ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய நாலடியார் தான் கல்வி அழகு அழகு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏழு என்ன கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவர் எழுதினதான் திருக்குறள். அடுத்தது நான்மணி கடிகை எது யார் எழுதின நூல்னு பார்த்தோம்னா விளம்பி நாகனார் என்பவரால் இயற்றப்பட்டதான் அந்த நான்மணி கடிகை. விளம்பி நாகனார். மூதுரை ஔவையார் எழுதினது. அடுத்தது விநாயகன் 49 பார்ப்போம். சரியான சொற்றொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. சரியான சொற்றொடர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான சொற்றொடர். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, இதுதான் சரியான சொற்றொடர். முகமது அலி சொன்ன கூட்டு தான் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஆப்ஷன் பி சரியான சொற்றொடராகும். அடுத்தது விநாயகன் 50 பார்ப்போம். 50வது வினால இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இமிழிசை. இமிழிசைக்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை தான் இமிழிசைக்கான இலக்கண குறிப்பு. என்னன்னா முக்காலத்தை காட்டக்கூடியதான் வினைத்தொகைன்னு சொல்றோம். இந்த இமிழிசை எப்படி எழுதலாம்னா இமிழ்கின்ற இசை, இமிழ்மிசை, இமிழ்ந்த இசை. இமிழ்கின்ற இசை, இமிழ்ந்த இசை, இமிழும் இசை. இந்த 3 காலத்தையும் காட்டுறதான் நம்ம வினைத்தொகைன்னு சொல்றோம். காலம் கறந்த பெயரிச்சுமே வினைத்தொகைன்னு சொல்லியிருப்பாரு நன்னூலை இயற்றிய பவானி முனிவர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா இமிழிசைக்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை தான். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது பண்பு தொகைக்கு உதாரணம் பார்ப்போம். பண்பு தொகைனா செந்தமிழ். செந்தமிழ் இதுதான் பண்பு தொகை. செம்மையான தமிழ்னு பிரிச்சு எழுதலாம். செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ்னு வரும். செம்மை ஆன ஆகிய அந்த ஆன ஆகிய உருவு மறைந்து வந்ததால இது தொகைன்னு சொல்றோம் பண்பு தொகை. வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்து பொருள் தந்ததுனா வேற்றுமை தொகைன்னு சொல்லும். வேற்றுமை உருவுகள்ங்கிறது என்னன்னா ஐயால் கூகின் அதுக்கணி தான் வேற்றுமை உருவுகள். மதுரை சென்றார் உதாரணம் வந்து பார்த்தோன்னா மதுரை சென்றார். இது வேற்றுமைக்கான உருவுங்க என்ன வரும்னா கூ என்ற உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. 4ஆம் வேற்றுமைக்கான உருவு கூ. மதுரைக்கு சென்றார்னு வரணும். மதுரை சென்றார்னு வந்ததால இது வந்து வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். அடுத்தது உண்மை தொகைக்கு உதாரணம் பார்ப்போம். அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி தான் உண்மை தொகை. உம்மு இடையிலும் ஈட்டிலும் மறைந்து வந்ததுனால இது வந்து உண்மை தொகைன்னு சொல்றோம். இதே இந்த அண்ணனும் தம்பியும் உம்மு இடையிலும் இறுதியிலும் வெளிப்பட்டிருந்தா அது வந்து எண்ணுமையா மாறிடும். அப்ப நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா இமிழிசைக்கு ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய வினைத்தொகை தான் சரியான விடை. விநாயகன் 50க்கு. 51வது வினா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நூல் நூலாசிரியர் இதை பொருத்தணும். அழகின் சிறப்பு. அழகின் சிறப்பினுடைய ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் எழுதினதான் அழகின் சிறப்பு. இதை பொருத்தணும்னா அடுத்தது குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிகனாரால் எழுதப்பட்டது அந்த குழந்தை செல்வம்ங்கிறது. பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னால் எழுதப்பட்டதான். கண்ணன் பாட்டு யார் எழுதினதுன்னா பாரதியார். இது நம்ம நாலுத்தையுமே நம்ம பொருத்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை விநாயகன் 51க்கு. அடுத்தது விநாயகன் 52 பார்ப்போம். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர் தான் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்து ஆப்ஷன் ஏழை யார் கொடுத்துருக்காங்கன்னா உடுமலை நாராயண கவி. இவர் தான் பகுத்தறிவு கவிராயர்னு சொல்றோம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் தான் உடுமலை நாராயண கவி. திராவிட நாட்டின் வானம்பாடி தான் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுபவர். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் தான் ராமச்சந்திர கவிராயர். ஆப்ஷன் சில இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது விநாயகன் 53. வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் டேஷ் என்பார்கள் பார்த்தோம்னா வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய சித்தர்கள் தான் கமன சித்தர்னு சொல்லுவோம். விநாயகன் 53க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா கமன சித்தர் தான் வான்வழியை நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள். கடிவெளி சித்தர் யாருன்னா வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் தான் கடிவெளி சித்தர். பாம்பாட்டி சித்தவர் என்பவர் யாருன்னா பாம்பை ஆட்டி வைத்ததால இவர் வந்து பாம்பாட்டி சித்தர்னு சொல்றோம். இந்த சித்தர்கள்லாம் பார்த்தோன்னா தமிழகத்துல ஒரு 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டு மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வந்தவர்கள் தான் இந்த சித்தர்கள். 15 சித்தர்கள் இருக்காங்க. 11ங்கிறது என்னன்னா 18 குறிக்கும். இந்த 15 சித்தர்கள்ங்கிறது ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும். இந்த குதம்பை சித்தர் என்பவர் யாருன்னு பார்த்தோன்னா சித்தர்களுடைய இயல்பை பேசக்கூடியவர் தான் இந்த குதம்பை சித்தர் என்பவர். அடுத்தது விநாயகன் 54. 54வது வினால டாக்டர் சலீம் அலி குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டாக்டர் சலீம் அலி பறவை மனிதர் என்று அழைக்கக்கூடியதான் அந்த சலீம் அலி. இவரை பத்தி பார்ப்போம். கூற்று 1 இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்றாங்க. சலீம் அலி சரிதான். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா டாக்டர் சலீம் அலி தான். அது சரிதான். 2வது கூற்று பார்ப்போம்.
தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் எழுச்சி என்று பெயரிட்டுள்ளார்ன்றாங்க. சிட்டுக்குருவினுடைய வீழ்ச்சின்னு தான் பெயர் வச்சிருப்பாரு. எழுச்சி இல்ல, அது வந்து வீழ்ச்சி. சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்றுதான் பெயர் வச்சிருப்பாரு. அப்ப கூற்று 2 தவறு. அப்ப நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டில தான் இருக்கிறதுக்கான விடை. வினாயன் 54க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது வினாயன் 55 பார்ப்போம். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எதுன்னு கேட்கறாங்க. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, இந்த வினாக்கு தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். இந்தியாவிலேயே இயற்பியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா ராமன் அவர்கள் தான். டாக்டர் சர் சி வி ராமன் சொல்றோம். இவர் தான் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது பற்றி விளக்கியிருப்பாரு. இதற்காக அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் 1928 பிப்ரவரி 28. இந்த பிப்ரவரி 28 தான் நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். சரியான விடை வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினாயன் 56. 56ல கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை பார்ப்போம். சொல்லும் பொருளும்ல மாறினா வந்து மழை, அது சரியா இருக்கு. கும்பினா வயிறு, பூதளம்னா பெரிய தளம்ன்றாங்க, தவறு. அகன்ற தளம்னு வரணும். பூதளம்ங்கிறது பெரிய தளம்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. கருணைனா இறக்கம், இது எல்லாமே சரியா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் சீல இருக்கிறது தான் பொருந்தாத இணையா இருக்கு. அகன்ற தளம்னு வரணும், பெரிய தளம்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறு. வினாயன் 56க்கு சி தான் சரியான விடை. அடுத்து வினாயன் 57. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் யார் பாடியிருப்பாருன்னா அருட்பிரகாச வள்ளலார் பாடியத்தான். ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் பாடினதான் இந்த வரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இவர் இயற்றிய நூல் தான் திருவருட்பா என்ற நூல் எழுதியிருப்பாரு. திருவருட்பா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. வள்ளலார் எங்க பிறந்தார்னு பார்த்தோம்னா சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்திருப்பாரு. இவர் எங்க பிறந்தாருன்னா மருதூர் என்ற சிற்றூர், மருதூர்ல தான் பிறந்திருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா வினாயன் 57க்கு ஆப்ஷன் சி. அடுத்து தொல்காப்பியர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பில. தொல்காப்பியர் என்பவர் யாருன்னா தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலினுடைய ஆசிரியர் தான் தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்ற நூல், இந்த நூலினுடைய காலம் என்னன்னு பார்த்தோம்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. கிமு 2ஆம் நூற்றாண்டு. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் முழுமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான். இது இந்த தொல்காப்பியம் பார்த்தோம்னா 3 அதிகாரங்களையும் 27 ஏடுகளையும் கொண்டுள்ளது இந்த நூல். அடுத்தது வினாயன் 58. கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கு காமராஜர் தான் பாராட்டியிருப்பாரு. கல்வி கண் திறந்தவர்னு காமராஜர் புகழ்ந்து பாடி சொல்லியிருப்பாரு. தந்தை பெரியார் தான் மனதார பாராட்டியிருப்பாரு. கு காமராஜர் கல்வி கண் திறந்தவர். அந்த மாதிரி இவர் வந்து எப்பத்திலிருந்து முதலமைச்சராக இருந்தார்னா 1954 முதல் 1963 வரை சுமார் 9 ஆண்டுகள் வந்து தமிழக முதல்வராக இருந்திருப்பார். 9 ஆண்டுகள். பள்ளிகள்ல மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாரு 1956. அடுத்தது வினாயன் 59 பார்ப்போம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான். இது வந்து ஒரு இலக்கண நூல். இந்த தொல்காப்பியர் என்பவரால் இயற்றப்பட்டதுதான் இது தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தமிழில் தோன்றிய முதல் காப்பியம்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். இது வந்து ஒரு சமண காப்பியம். நன்னூல் என்பதும் ஒரு இலக்கண நூல் தான். இது வந்து பவனந்தி முனிவர் என்பவரால் இயற்றப்பட்டது. பவனந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இலக்கண நூல். இது வந்து ஒரு வழி நூல் தான். மூல நூல் வந்து தொல்காப்பியத்தை மூல நூலாக கொண்டுதான் அவர் எழுதியிருப்பாரு. பவனந்தி முனிவர் எழுதியிருப்பாரு நன்னூல் என்ற நூலை. அடுத்தது வினாயன் 60. பராபரமே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாதுன்னு கேட்டிருக்காங்க. பராபரமே என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. பராபரமே என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மேலான பொருள். இதற்கு எதிர்ச்சொல்னு பார்த்தோம்னா கீழான பொருள். ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை. கீழான பொருள் தான் அதற்கு எதிர்ச்சொல். பராபரமே என்பதனுடைய சொல் கீழான பொருள். அடுத்தது வினாயன் 61 பார்க்கலாம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினி ஆயன் என்ற பாடல் வரி சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினி ஆயன், இந்த வரி சிலப்பதிகாரம் சொல்லிட்டாங்க. சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா வஞ்சி காண்டத்தில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சி காண்டம் தான் நமக்கு சரியான ஆப்ஷன் பி தான் இருக்கு. சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னு பார்த்தோம்னா 3 காண்டங்கள் 30 காதைகளை கொண்டதுதான் சிலப்பதிகாரம். என்னென்ன காண்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், புகார் காண்டம், இந்த 3 காண்டம். நம்மளுக்கு இந்த வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய காண்டம் வந்து வஞ்சி காண்டத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை. வினாயன் 61. அடுத்தது வினாயன் 62 பார்க்கலாம். ஸ்கல்ப்சர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸ்கல்ப்சர்னா எதை சொல்லணும், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்த வரைக்கும் சரியான விடை ஆப்ஷன் பில இருக்கக்கூடியதான். சிற்பங்களை தான் நம்ம ஸ்கல்ப்சர்னு சொல்லுவோம். அடுத்து சில்லுகள்ங்கிறது எது சொல்லணும்னா தமிழ்ல, ஆங்கிலத்தில் வந்து சிப்ஸ்ன்னு சொல்லுவோம். சிப்புனா சில்லுகள்.
ரதங்கள் வந்து ரிதம்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல ரிதம். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பங்கள் சொல்லுவோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வெறும் ஸ்கல்ப்சர் தான் கேட்டிருக்காங்க, சிற்பங்கள் மட்டும்தான். அடுத்து வினாயன் 63 பார்க்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என இவ்வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வரி இடம்பெற்ற நூல் எதாவது இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா நன்னூல்ல தான் இடம்பெற்றிருக்கும். பவானி முனிவரால் இயற்றப்பட்ட நூல் தான் நன்னூல். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இலக்கண நூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழிவழகால வகையினானே அப்படின்னு பாடியிருப்பாரு. இந்த போகி பண்டிகை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த வரி, பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் டி தான். அகத்தியம்ங்கிறது என்னன்னா தமிழில் முதலாக தோன்றிய இலக்கண நூல் வந்து அகத்தியம் தான். ஆனால் இது வந்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்காது. அகத்தியர் என்ற என்பவரால் இயற்றப்பட்டதான் இந்த அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூல். இது முழுமை பெறவில்லை. ஆனால் தொல்காப்பியங்கிறது நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் தமிழ் முழுமையாக கிடைக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம்னு சொல்லுவோம். பிங்கள நிகண்டுங்கிறது வடமொழி முனிவரான பிங்கள முனிவர் என்பவரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் பிங்கள முனிவர். அடுத்தது வினாயன் 64. இலக்கண குறிப்பு தரேன்னு கொடுத்துருக்காங்க. பொங்கல், இதற்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா தொழில் பேர் தான். பொங்கல்ங்கிறது தொழில் பேர் தான் குறிக்கும். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. பொருட்பெயர், எந்த பொருளை குறிச்சாலும் அது பொருட்பெயர்னு சொல்லுவோம். உதாரணமா பார்த்தோம்னா மல்லிகை, மல்லிகை இந்த மாதிரி எந்த பொருளை குறிச்சாலும் அது வந்து பொருட்பெயர் சொல்றோம். காலப்பெயருங்கிறது எதுவும் இல்லை. காலப்பெயருங்கிறது நொடி பொழுது முதல் ஊழி காலம் வரை இருக்கக்கூடிய கால அளவை குறிச்சா அது வந்து காலப்பெயர் தான் சொல்லுவோம். நொடி பொழுது முதல் ஊழி காலம் வரை, அது நாளா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், மாதம், இதெல்லாம். நொடி பொழுது முதல் ஊழிக்காலம் வரை எந்த காலத்தை குறிச்சாலும் அது வந்து காலப்பெயர் தான் குறிக்கும். இடப்பெயருங்கிறது இதுல எந்த இடத்தை குறிச்சாலும் இடப்பெயர் தான். பள்ளி, உதாரணமா சென்னை இந்த போன்ற இடத்தை குறிச்சா, அது எடுத்து தெரு, இதெல்லாம் வந்து இடத்தை குறிக்கும். அதனால அது வந்து இடப்பெயர்னு சொல்றோம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 64க்கு பொங்கல் என்பது தொழில் பெயரை தான் குறிக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 65 பார்க்கலாம். பிழையற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 65ல பிழையற்ற வாக்கியம் எதுனா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதுதான் பிழையற்ற வாக்கியம். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆப்ஷன் பியில தான் இருக்கு, இது சரியான விடை. அதாவது உயிர் எழுத்துக்கு முன்ன ஓர் என்ற எழுத்தும், உயிர்மெய் எழுத்துனா பா, அதுக்கு முன்னாடி ஒரு என்ற எழுத்தும் பயன்படுத்திருக்கோம். இதுங்க அதே மாதிரி தான். நாங்கிறது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தை பயன்படுத்திருக்கோம். ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு நம்மளுக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பிழையற்றது வாக்கியம்ங்கிறது ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தது வினாயன் 66 பார்க்கலாம். பொறுத்துக்கு கொடுத்திருக்காங்க 66. சாரண சாரணியர், இந்த பொறுத்துக்களை பார்த்தோன்னா சாரண சாரணியருங்கிறது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் தான் சாரண சாரணியர்னு சொல்றோம். அடுத்தது சமூக பணியாளர். சமூக பணியாளர்னா யாருன்னா வாலண்டியர் தான் சமூக பணியாளர்னு சொல்லுவோம். சாரி, சமூக பணியாளர்னா வந்து சோசியல் ஒர்க்கர் தான் சமூக பணியாளர். அடுத்தது தன்னார்வலர்னா தான் வாலண்டியர். வாலண்டியர் தான் நம்ம தன்னார்வலர்னு சொல்றோம். அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க, இளம் செஞ்சிலுவை சங்கம், அதுனா ஜூனியர் ரெட் கிராஸ், இதுதான் இளம் செஞ்சிலுவை சங்கம் சொல்லுவோம். நாளைக்கு நம்ம பொறுத்தோம்னா 2, 3, 1, 4 ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. இந்த 2, 3, 1, 4 66க்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 67. காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திருதலான் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 67வது வினாக்கு சரியான விடை என்னன்னா சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திருதலான் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றக்கூடிய வரி தான். இந்த திகிரிங்கிறது எதை குறிக்கணும், திகிரிங்கிறது ஆணை சக்கரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, ஆணை சக்கரம். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை. வினாயன் 67. அடுத்தது வினாயன் 68 பார்க்கலாம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் டேஷ்னு கேட்டிருக்காங்க. உலக சிட்டுக்குருவிகள் நாளாக என்னைக்கு அனுசரிக்கிறேன்னு பார்த்தோம்னா மார்ச் 20ஆம் நாள் தான் உலக சிட்டுக்குருவிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 20. பிப்ரவரி 21ங்கிறது உலக தாய்மொழிகள் தினம். உலக தாய்மொழி தினம் தான் பிப்ரவரி 21. மார்ச் 22. மார்ச் 22 வந்து உலக தண்ணீர் தினமா அனுசரிக்கிறோம். உலக தண்ணீர் தினம் தான் மார்ச் 22. அடுத்து மார்ச் 21ங்கிறதுனா உலக காடுகள் தினம், வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, உலக காடுகள் தினமாக அனுசரிக்கக்கூடியது. நம்மளுடைய வினாயன் 68 சரியான விடை என்னன்னா உலக சிட்டுக்குருவிகள் நாளை எப்போ அனுசரிக்கிறோம்னா மார்ச் 20 தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து வினாயன் 69. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 69வது வினாக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு இந்த மாதிரி. ஆப்ஷன் சி தான். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன். இவர் என்ன குயில் என்ற இதழை நடத்தியிருப்பார். பாரதிதாசன் நடத்தப்பட்டதான் குயில் என்னும் இதை.
குயில் என்னும் இதழை நடத்தியவர் தான் பாரதிதாசன். ஆப்ஷன் சியில் இருக்கிறது. அடுத்தது வினாயன் 70. தமிழன் கிளவியும் அதனோரற்று இவ்வழி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றுங்கிறது எதாவது இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். தமிழ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும் தொல்காப்பியத்தில், அதுதான் அந்த வரி. தமிழன் கிளவியும் அதனோரற்று என்பது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கு. தமிழ்னா தமிழரை தான் குறிக்கக்கூடியது இந்த வரி. கிளவி என்பது என்னன்னா சொல்லு. தமிழ் என்ற சொல்லி யாரால் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் தான். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 71. 71வது வினால மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன? ஔவையார் தான். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனை விட கற்றோர்கள் தான் சிறப்பான இடம் கொடுத்திருக்காங்க முற்காலத்துல. மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு வழங்கும், கற்றோருக்கு வந்து செல்லுமிடம் எல்லாமே சிறப்பு தான். அந்த பாடல் வரியா தான் உணர்த்துகிறது. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஔவையார் பண்ணத்தான் இது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை விட கற்றோர்கள் தான் சிறப்புடையவர்கள். ஆப்ஷன் சி தான். அடுத்த வினாயன் 72 பார்ப்போம். தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் எத்தனைன்னா 3 தான் இருக்கும் சுட்டு எழுத்துக்கள். அது என்னென்ன சுட்டு எழுத்துன்னு பார்த்தோம்னா ஆ இ உ, இந்த 3 எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். சரியான விட ஆப்ஷன் டி தான். 12ங்கிறதுனா தமிழ் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் தான் 12. உயிர் எழுத்து எத்தனைன்னா தமிழ்ல 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்து. இந்த 10ங்கிறது சார்பு எழுத்து. தமிழ்ல இருக்கக்கூடிய சார்பு எழுத்தினுடைய வகை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 10. அந்த 10 என்னன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் வந்து சார்பு எழுத்தினுடைய வகையா சொல்றோம். அடுத்து 30ங்கிறது என்னன்னா தமிழ் எழுத்துல 30 தான். அது உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த 30 எழுத்து தான் தமிழ்ல முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். உயிர் எழுத்து 12, மெய் 18. இந்த 30 எழுத்துக்கள் தான் தமிழ்ல முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். நமக்கு சரியான விடை என்னன்னா தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் தான் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 3. ஆப்ஷன் டியில் இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது வினாயன் 73. பாவலரேறு நடத்திய இதழ்களில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. பாவலரேறு யாருன்னா பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் தவறானது என்ன? தென்றல் என்ற இது தான் அவர் நடத்தல. இது யார் நடத்தினா கண்ணதாசன் என்பவரால் நடத்தப்பட்டதான் அந்த தென்றல் என்ற இது. கண்ணதாசன். இந்த தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழம் இது 3மே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தப்பட்ட இதழ் தான். தவறானதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. தென்றல் என்றது கண்ணதாசன் நடத்தினது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்தின இதழ்ல. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் என்னன்னு பார்த்தோம்னா உலகியல் 100, நூறாசிரியம், பாவிய கொத்து, கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள், இந்த நூல்கள்லாம் அவர் எழுதின நூல் தான். அடுத்தது வினாயன் 74. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன கேட்டிருக்காங்க. வளஞ்சு எழுத்துக்களாக தான் இருக்கும். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா வளஞ்சு எழுத்துக்களாக தான் அமைந்திருக்கும். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை வினாயன் 74க்கு. அடுத்தது வினாயன் 75 பார்க்கலாம். தாலாட்டு என்பதில் தாள் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கறாங்க. தாலாட்டு என்பதில் தாள் என்பது எதை குறிக்கணும்? நாக்கு தான் குறிக்கும். தாள் என்பது நாக்கை குறிக்கக்கூடிய சொல் தான். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை வினாயன் 75க்கு. அடுத்தது வினாயன் 76. நெய்தல் திணைக்குரிய பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெய்தல் திணைக்குரிய பூ எதுன்னு பார்த்தோம்னா தாழம்பூ தான் நெய்தல் திணைக்குரிய பூ. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் நமக்கு சரியான விடை. நெய்தல் திணைக்குரிய பூ தாழம்பூ. அடுத்தது வினாயன் 77 பார்க்கலாம். 77வது வினா. ஆயுத எழுத்து தவறானதை கண்டறின்னு கேட்கறாங்க. ஆயுத எழுத்து குறித்த கூற்றுகளை தவறானதுன்னு பார்ப்போம். ஏ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதான் ஆயுத எழுத்து. சரிதான். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டாது. சரிதான். 3வது இந்த ஆயுத எழுத்துங்கிறது தனித்து இயங்கம்னு கொடுத்துருக்காங்க. தவறு. தனித்து இயங்காது. ஆயுத எழுத்து தனித்து இயங்கினா பொருள் தராது. அப்ப இது மட்டும்தான் தவறு. அடுத்தது முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்துங்கிறது சார்பு எழுத்தாகுமாம். அது சரிதான். அப்ப நம்மளுக்கு தவறானது தான் கேட்கறாங்க. ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு தவறானது பொருந்திருக்கு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வினாயன் 77. அடுத்தது வினாயன் 78. பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ என்றும் நாட்டுப்புற பாடலில் பண் பார் என்ற சொற்களின் பொருள்கள் முறையை என்னன்னு கேட்கறாங்க. பண் என்பது எதை குறிக்கணும்? இசையை குறிக்கும். பார்னா உலகத்தை குறிக்கும். அப்ப நம்மளுக்கு சரியான விடைனா இசை உலகம் தான். பண் என்பது இசை குறிக்கும், பார் என்பது உலகத்தை குறிக்கும். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 78க்கு. அடுத்தது வினாயன் 79 பார்ப்போம். இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார்னா சீர்காழி ரா அரங்கநாதன். இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம இந்திய நூலகவியலினுடைய தந்தை நூலக தினமாக அனுசரிக்கிறோம். எப்போ பிறந்தாருன்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள் தான் தேசிய நூலகர் தினம். ஆகஸ்ட் 9. அதே மாதிரி இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா சீர்காழி ரா அரங்கநாதன் தான். ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை. பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் தான் இந்த க அப்பாதுரையார். பன்மொழி புலவர். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய க அப்பாதுரையார் எப்படி சொல்லுவாங்கன்னா பன்மொழி புலவர். அடுத்தது வினாயன் 80 பார்க்கலாம்.
ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் என்னும் பாடல் வரியில் சமர் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. சமர் என்பதனுடைய பொருள் என்னன்னா போரை தான் குறிக்கும். சமர் என்பதனுடைய பொருள் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய போர் தான் சமர்னா. வினாயன் என்பதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 81. 81வது வினால டேஷ் 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 நான்கும் இழுக்கா இயன்ற தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த திருக்குறள் தான். அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். இந்த திருக்குறள் தான் அது. பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் இந்த நான்குமே இழுக்கா இயன்ற தரமா சொல்லியிருப்பாரு வள்ளுவர். ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை. பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல். அடுத்தது வினாயன் 82 பார்க்கலாம். நன்மை எது என ஆராயும் அறிவை உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறாருன்னு கேட்டிருக்காங்க. 82வது வினாக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. நன்மை எது என ஆராயும் அறிவை உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை வினாயன் 82க்கு. அடுத்தது வினாயன் 83 பார்க்கலாம். நரசிம்மவர்மனின் காலம் டேஷ்னு கேட்கறாங்க. நரசிம்மவர்மனின் காலம் என்னன்னா பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் வாழ்ந்த காலம் தான் 7ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. மாமல்லபுரத்தை கடற்கரை கோவிலை கட்டினவர் யாருன்னா நரசிம்மவர்மன் தான். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் கட்டியவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன் என்று சொல்லக்கூடிய ராஜசிம்மன் என்பவரால் கட்டப்பட்டதான் காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டுதான் தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் சோழன் கட்டியிருப்பாரு 10ஆம் நூற்றாண்டுல. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா நரசிம்மவர்மனுடைய காலம் தான் கேட்டிருக்காங்க. அவனுடைய நரசிம்மவர்மனுடைய தலைநகரம் எதை பல்லவர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னா காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அவர்களுக்கு வணிக நகரமாக எது இருந்திருக்குன்னா மாமல்லபுரம் தான். முதலாம் நரசிம்மவர்மனால் உருவாக்கப்பட்டதான் மாமல்லபுரம் என்ற நகரம். அடுத்தது வினாயன் 84. 1937ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழுவிற்கு தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்கறாங்க. 84வது வினாக்கு சரியான விடை என்ன உவே சாமிநாதர் தான். வரவேற்பு குழுவுக்கு தலைவராக இருந்தவர் தான் ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய உவேசா. சென்னையில் நடந்த இலக்கிய மாநாடு எப்ப நடந்ததுன்னா 1930 நடந்தது. அதற்கு வரவேற்பு குழுவுக்கு தலைவர் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு உவே சாமிநாதர் தான் வரவேற்பு குழுவுக்கு தலைவராக இருந்திருப்பாரு. அடுத்தது வினாயன் 85. வேலு நாச்சியாரின் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்கறாங்க. பெண்கள் பிரிவுக்கு தலைமையேற்றவர் யாருன்னா வினாயன் 85க்கு குயிலி என்பவர் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. உலகினுடைய முதல் பெண் தற்கொலை படை வீராங்கனை யாருன்னு பார்த்தா குயிலி தான். இவங்க தான் பெண்கள் படை பிரிவுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. வேலு நாச்சியாருடைய பெண்கள் பிரிவுக்கு. உடையாள் என்ற பெண்கள் படை பிரிவுக்கு குயிலி என்பவர் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 86. முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர்கள் தவறானது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய முத்தமிழ் காவலர். முத்தமிழ் காவலர் யார் சொல்லணும்னா ரசிகமணி டிகேசி தான் சொல்லுவோம். முத்தமிழ் காவலர் ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இவர் தான் முத்தமிழ் காவலர்ன்றோம். இது முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர் என்ன பார்த்தா வித்யாபாஸ்கர் இந்து புத்த சமய மேதை தேசியம் காத்த செம்மல்னு சொல்லுவோம். இந்த தேசியம் காத்த செம்மல் என்ற பட்டம் யார் கொடுத்திருப்பாரு முத்துராமலிங்க தேவருக்கு திருவி கல்யாண சுந்தரனார் என்பவரால் கொடுக்கப்பட்டதான். அடுத்தது வினாயன் 87. பசித்தோருக்கு உணவு வழங்க சத்திய தர்மசாலையை வள்ளலார் எங்கு நிறுவினார்னு கேட்கறாங்க. சத்திய தர்மசாலையை வள்ளலாரால் நிறுவப்பட்டதான் எங்கன்னா வடலூர் தான். கடலூர் மாவட்டம் வடலூர்ல தான் நிறுவியிருப்பாரு சத்திய தர்மசாலை. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. அடுத்து வினாயன் 88. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் தவறானதை கண்டறியன்னு சொல்றாங்க. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் தவறானது எதுனா எனது போராட்டம். இது வந்து சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை தன் வரலாற்று நூல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தன் வரலாற்று நூல் தான் இந்த எனது போராட்டம். இந்த 3 மலைக்கல்லான் சங்கொலி என் கதை இந்த 3மே வந்து நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் தான். அடுத்தது வினாயன் 89. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி தான் அன்னை தெரசாவிற்கு அடுத்ததாக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. அன்னை தெரசாவிற்கு எப்ப அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்கன்னா 1979 கொடுத்திருப்பாங்க. 1980ஆம் ஆண்டு அன்னை தெரசாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மலாலா யூசப்சாய் இவங்க 2 பேருக்கு தான் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தான் கைலாஷ் சத்யார்த்தி. அதுக்கு அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றிருப்பார் 1913. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் தான் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து வினாயன் 90 பார்க்கலாம். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. தொல்காப்பியத்தை சொல்லியிருப்பாரு. உலக வழக்கு செய்யுள் வழக்குன்னு சொல்லியிருப்பாரு. வினாயன் 90க்கு நம்மளுக்கு ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய தொல்காப்பியர் தான் சரியான விடை. வினாயன் 91. பேட்ரியோட்டிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. பேட்ரியோட்டிசம்னா என்னன்னா நாட்டுப்பற்று தான் பேட்ரியோட்டிசம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல.
ஆங்கிலத்துல பேட்ரியாட்டிசம், தமிழ்ல நாட்டுப்பற்றுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மெய்யுணர்வுங்கிறது என்னன்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி தான் மெய்யுணர்வுன்னு சொல்லுவோம். மனித நேயம்னா ஹியூமனிட்டி தான் மனித நேயம் சொல்றோம். ஹியூமனிட்டி. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. அடுத்தது வினாயன் 92 பார்க்கலாம். ஆற்றுணா வேண்டுவது இல் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 92வது வினாக்கு சரியான விடை என்னன்னா பழமொழி 400 தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கும். ஆற்றுணா வேண்டுவது இல், பழமொழி 400. ஆசிரியர் யாருன்னா மூன்றுரை அரணார். பழமொழி 400 400 பாடல் இருக்கும். ஒவ்வொரு பழமொழியினுடைய இறுதியிலும் ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இதுல வந்து ஆற்றுணா வேண்டுவதுங்கிறது பழமொழி தான். இதனுடைய ஆசிரியர் தான் மூன்றுரை அரணார். மூன்றுரை அரணாரால் எழுதப்பட்டதான். இது வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல் தான் இந்த பழமொழி 400ங்கிறது. ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் மொழியாரால் எழுதப்பட்டது. மூதுரை அவையாரால் எழுதப்பட்டது. திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினது. அடுத்த வினாயன் 93. இலக்கண குறிப்பு தரைன்னு கொடுத்துருக்காங்க. சாலச் சிறந்தது. சாலச் சிறந்ததுக்கான இலக்கண குறிப்புனா உரிச்சொல் தொடர் தான். உரிச்சொலுக்கான உருவுகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்கன்னா சால, தவ, நனி, உரு, கடி, மா, இதெல்லாம் உரிச்சொலுக்கான உருவுகள். இந்த உருவுகள் பயின்று வந்தாதான் அது வந்து உரிச்சொல் தொடர்ன்னு சொல்லுவோம். சால சிறந்ததுங்கிறது என்னன்னா ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய உரிச்சொல் தொடர் தான் சரியான விடை. விழித்தொடருக்கு உதாரணம் பார்த்தோம்னா கண்ணாவா. கண்ணாவாங்கிறது விழித்தொடர். கண்ணாவாங்கிறது விழித்தொடர் தான். பண்பு தொடர்னா பண்பு தொடர். உதாரணமா செந்தமிழ். செந்தமிழ் இதெல்லாம் வந்து பண்பு தொடர். அடுத்தது வினாயன் 94. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் ஆகிய தமிழ் சொற்களில் உழவர் என்ற சொல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கறாங்க. இந்த உழவர் என்ற சொல் முதலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எதில் பயன்படுத்தியிருப்பாங்கன்னா நற்றிணை என்ற நூல் இடம்பெற்றக்கூடிய வரி தான். இந்த உழவருங்கிறது நற்றிணை இடம்பெற்றிருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 95 பார்க்கலாம். சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. சரியான இணையன்னு பார்ப்போம். முதலாவது அசதினா வந்து ஊக்கம்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. அசதினா வந்து சோர்வுன்னு அர்த்தம். அசதினா சோர்வு. மறைனா வந்து பவளம் கொடுத்துருக்காங்க. மான் தான் மறைன்னு சொல்லுவோம். திங்கள்னா நிலவு, இது சரியா இருக்கு. அறம்னா தர்மம். 3 4 மட்டும் தான் சரியா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சில இருக்கிறதா நமக்கு சரியான விடை. வினாயன் 95க்கு 3 4 மட்டும் தான் சரியா இருக்கு. அடுத்த வினாயன் 96. காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அந்த பயணத்தின் போது டேஷ் என்னும் ஊரில் அன்பர் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்னு கேட்டிருக்காங்க. யார் வீட்டில்னா கானாடு காத்தான் என்பவர் ஊர்ல தான் அன்பர் ஒரு வீட்டில் தங்கியிருந்திருப்பார் காந்தியடிகள். ஆப்ஷன் சில இருக்கிறதா சரியான விடை. வினாயன் 96 சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த வினாயன் 97 பார்க்கலாம். காந்தியடிகள் தமிழ் கையேடு என்னும் நூல் தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கறாங்க. தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜியு போப் தான் இருப்பாரு. ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய ஜியு போப் தான். திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் இந்த ஜியு போப் தான். தமிழடை கையேடு என்ற நூலை எழுதியிருப்பாரு ஜியு போப். சரியான விடை ஆப்ஷன் சி தான். அடுத்தது வினாயன் 98. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றலும் வேண்டும் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் தான் இந்த மாதிரி பாடியிருப்பாரு. வினாயன் 98க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றலும் வேண்டும் இருப்பாரு. ஆப்ஷன் பி. அடுத்தது வினாயன் 99. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் மூலம் மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை உணர்த்தும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா புறநானூறுல தான் அந்த வரி இடம்பெற்றிருக்கும். தமக்காக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, பிறருக்காக வாழ வேண்டும் தான் இந்த பாடல் வரியினுடைய கூற்று. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 100வதுனா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்க பார்ப்போம். பருவ எழுதைனா மேகசின் தான் பருவ எழுதை. இதை பொறுத்தனா வந்து 2. அடுத்தது இதழியல். இதழியல்னா ஜேர்னலிசம். ஊடகம்னா மீடியா. உரையாடல்னா டயலாக். இது 4த்தையும் பொறுத்தனா ஆப்ஷன் 7 இருக்கிறது நம்மளுக்கு சரியான விடை. 2 1 4 3 தான் வினாயன் 100க்கு சரியான விடை. தமிழுக்கான 100 வினாக்களுக்கான வினாவிடை கலந்துரை நிறைவேற்றது. அதுக்கு அடுத்தது பொது அறிவுக்கான வினாவிடை கலந்துரைகள் தொடரும். நன்றி, வணக்கம்.